இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 kg சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கிறோம். முதல்ல நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறதுக்கு 1 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை போட்டுட்டு, சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு, அவ்வளோதான். இந்த சுகர் சிரப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு, தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டு பிசைஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, பால் பவுடர் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே காய வச்சுக்கோங்க, ரொம்ப காயக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விட்டுட்டு செவந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தால் சக்கரவள்ளி கிழங்கு குலோப்